தோண்டில வெளியே வர போறா. இதுதான் சரியான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாத. வா. டேய், என்னடா யோசிக்கிற? பீட்டர் சொன்ன செய்ய வேண்டியதான நம்ம வேலை. இதை நீ செய்யட்டும்ங்கிறத செய்தாண்டா போறான். கமான். டேய், என்னடா அலெக்ஸ், அந்த பொண்ணு பொழைச்சிக்கிட்டா. அலெக்ஸ், நான் நினைக்கிறேன் குறி வேணும்னு தப்பிடுச்சு. தப்பல, தாங்கிட்டேன். நான் பீட்டர் சொன்னபடிதான் செய்யலான்னு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணுடைய கண்லையா பாட்டிலையா தெரியல, ஏதோ ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதான் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா பீட்டருக்கு என்ன பதில் சொல்லுவ? ரஃபிக் சொன்ன அவன் குறி தப்பிடுச்சுன்னு. ஆனா என் குறி எப்பவுமே தப்பாது. கவலைப்படாத. எந்த தவறுமே முதல்ல செய்யும் போது கொஞ்சம் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அட என்ன நடந்து போச்சுன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராம இங்கே நின்னுட்ட. ஆடிட்டோரியம்ல நடக்க வேண்டியது ஹாஸ்பிட்டல் நடந்தா போச்சு. கமா, எடுத்துக்கோ. என்ன என்ன பயமா இருக்கா? சரி, வானா விட்டுரு. ரஃபிக் இந்தாடா. வேண்டாம், நானே போறேன். எங்க என் பேச்ச மறக்கிறியோ நினைச்சேன். பழசெல்லாம் ஞாபகம் இருந்தா சரி. ஏண்டா, சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அது அஸ்தமிக்கிறதுக்குள்ள காரியத்தை முடியும். நான் வாடி போயிட்டு வரேன். ரோசி, அனு ரூமுக்கு தானே? ஓகே. சிஸ்டர், நீங்க? ஐம் டாக்டர் போஸ் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர் நரேந்திரன் என்ன அனுப்பிச்சாரு. நீங்க தானே சிஸ்டர் ரோசி? ப்ளீஸ் ஃபாலோ. க்ளோஸ் த டோர். நான் செத்துருவேனா? இந்த ஊசியை போட்டு நான் செத்துருவேனா? டாக்டர் ப்ளீஸ், நான் சாகணும் டாக்டர். நீங்க டான்ஸ் ப்ரோக்ராம்ல டிஸ்டர்ப் பண்ணாத. டாக்டர் சொல்லிருக்காரு நாளைக்கே நீ டிஸ்சார்ஜ் ஆகலான்னு. இனிமே என்னால கூட்டத்துல ஆட முடியாது. ஏய், நீ கூட்டத்துல ஆட வேணாம் சொல்லிடா. ஆட கூடாதுமா சார். உன்னைய துபாயில இருந்து ஒரு பணக்கார வரான், அவன் எதற்கு ஆடு?
அமெரிக்கால இருந்து ஒரு பணக்காரன் வரான், அவன் எதிர்க்காடு. சந்திரமண்டலத்துல ஒருத்தன் வரான். என்ன ஒண்ணு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. நீ இனிமேல் கூட்டத்துல ஆடவே வேணாம், ரூம்ல ஒருத்தனுக்காக மட்டும் ஆடு. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏய், என்ன ஏத்து பேசுற? அவன் எழுதி பேசக்கூடாதுமா. தம்பி பேச்ச கேட்டனால நான் அப்படி ஆயிட்டேன். அப்படி நீ ஆகவனா? வேட்டி மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல வேட்டி பட்டாலும் நீ போடுறது வேட்டிதான். பொம்பளைங்களை அடிச்சு எனக்கு பிடிக்காது. மீறி அடிச்ச பொட்டாயிடுவேன். ஏய் ஏய், என்ன இவன் டாக்டரா இல்ல அடியாளா? இவன் யாரு? இவன் என்ன நீ ஏன் எழுதிக்கிற, நீ அழிச்சுக்கிற? யாரு இவன்? அலெக்ஸ், பீட்டரோட ஆளு. ஏன் இதை முன்னாடியே சொல்லல? என்ன பண்ண சொல்ற தம்பி? எப்பயாவது வீர வருது, அந்த நேரத்துல குரல் வர மாட்டேங்குது. பீட்டர், பீட்டர் தெரியும். ஆடிட்டோரியத்துல யாருக்கோ வச்ச குறிதான் அணு மேல பட்டுடுச்சோன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது அம்பு எங்க இருந்து போறப்பட்டு இருக்குன்னு. நானே போன் பண்ணி அனு செத்ததுக்கு அனுதாபம் தெரிவிக்கலான்னு இருந்தேன். அணு சாகலடா. அலெக்ஸ், ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ணல? என்னால முடியல. முடியலையா இல்ல முயற்சி பண்ணலையா? முயற்சி பண்ணல. அப்போ நீ என் பேச்ச மீறிட்ட. என் பேச்ச மீறிட்டல்ல? முதல் தடவையா? தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்ட. வேண்டா வேண்டா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டா. ஏய்! வேண்டா. ஏய்! ஏய்! கேவலம் ஒரு ஆட்டக்காரி பொண்ணுக்காக என்ன எதிர்க்கிறியா? என்ன அடிக்கிறியா? அவனுக்கு செஞ்சதெல்லாம் மறந்துட்டியா? மறந்துட்டியா? மறக்கல. அந்த பொண்ணு மட்டும் விட்டுடு. தெரியாது. அந்த அப்பா பொண்ணு மட்டும் விட்டுடு. என் முடிவை நான் மாற்ற மாட்டேன். அந்த பொண்ணு சாவணும். அந்த பொண்ணு தொட்டு போற நடக்கிறத வேற தொடருதா? இன்னும் 1 மணி நேரத்துல அந்த பொண்ணோட பொண்ணு இங்க இருக்கும். நீ ஒரு ஆம்பளை இருந்தா சொல்லாத, செஞ்சு காட்டு. என்னடா சொன்ன? இந்த பீட்டருக்கு சவால் விடுற? சவால் இல்ல, முடிவுதான். எத்தனையோ பேருக்கு முடிவு கட்டின, என்கிட்ட முடிவு சொல்லிட்டு போற. சார், அணு அவங்க செகண்ட் ஃப்ளோர்ல தான் வச்சிருக்காங்க. இன்னும் ஆளுங்க அங்கதான் இருக்காங்க. அப்படியா? நானும் வரேன். ஏண்டா, நான் என்ன புலி வேட்டைக்க போறேன், உன்னையும் கூட கூட்டின்னு போறதுக்கு? பொறாவை பிடிக்க போறேன், கழுத்து நெரிச்சு கொண்டாடுறேன். இங்கேயே கடை. என்னாச்சு? பீட்டர் வேற இடத்துக்கு அனுப்பிட்டேன். அணு எங்க இருக்கா எனக்கு தெரியும். வா. அனு, அனு. ஐயா, என்னை அடிச்சு போட்டு அனுபவ தூக்கிட்டு போயிட்டாயா? புரியுதா? உன்னை தனியா விட்டு என்னால் போக முடியாதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.
உனக்கு அவனுக்கு தேவையானதுல ஆம்புலன்ஸ் வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. ஆல் தி பெஸ்ட். டேய் நீ அந்த பக்கம் போ. டேய் நீ அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் போவோம். அங்கதான் நம்ம கார் இருக்கு. ஐம் சாரிடா, உன்னை அடிச்சு நான் தப்பிச்சுட்டு போயிட்டேன். அப்படிதான் நீ பீட்டர் கிட்ட போய் சொல்லலாம். போ. ஒழுங்கா ஒருத்தர் பிடிக்கவும் மாட்டீங்க, பிடிக்க விடவும் மாட்டீங்க. இடம் வண்டியா பின்னால. டேக் இட் பேக் மேன். தம்பி தப்பிச்சுட்டாங்க. இனிமே நம்மளுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இப்படியே திருட்டுத்தனமா ரயில் ஏறி ஊர் போய் சென்றோம்னா நான் அந்த பழைய 4 எருமையை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். நீயா? ஏய் பீட்டர், முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட. 2வது ரவுண்ட்ல இந்த ஐயனார் தான் ஜெயிக்க போறான்டா. என்னால முடியல. அப்ப நிறுத்து. பிரேக் இல்ல.